ஆர்எஸ்எஸ் லாபி வந்து ஒரு பிராமின மறுபடியும் இந்தியாவின் பிரதமராக துடித்து கொண்டிருக்கிறது. முதல் 3 வருஷம் ஆண்டவன் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கான், கடைசி 2 வருஷம் ஆள்றவன் ஆளுங்கட்சியாக இருக்கான். ஸோ 2 பேருக்குமே அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஓட்டெல்லாம் சுக்கலாக ஒட்டியுது. இந்த 9.5 கோடி வாக்காளர்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% முஸ்லிம்ஸ், தட் இஸ் நியர்லி 2 crores. ஒரு முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் கூட மந்திரி சபையிலையும் இல்லை, எம்பியும் இல்லைன்னா என்ன கட்சி இது? அது எப்படி இந்த போக்கு எல்லா கட்சிகள்லையும் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆட்சியை தக்க வச்சுட்டாங்கன்னா டெல்லியில் மோடியோட கை ஓங்கிடும். ஷிண்டே பிஜேபி தோத்துடுறாங்க, மகா விகாஸ் ஆகாதி ஜெயிச்சு உக்காந்துடுறாங்க அப்படின்னா டெல்லியில் மோடியோட அதிகாரம் கேள்விக்குறியாங்க. ராகுல் காந்தியோட அந்த காஸ்ட் சென்சஸ்ன்ற அந்த கார்டு மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஓபிசிஸ் கிட்ட, அவங்க பேசிக்கலி பிஜேபி ஓட் பேங்க், அவங்க கிட்ட எடுப்படாது. ஏன்னா மராத்தாஸ் வந்து சிவசேனா, சரத்பவார், காங்கிரஸ் எல்லாம் மராத்தாஸ் பக்கம் நிற்கிறாங்க, ஓபிசிஸ் வந்து அந்த பக்கம் நிற்கிறாங்க. இது எந்த ஒரு அனலிஸ்டாலையுமே இந்த எலெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது. அதாவது ஜனங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அதான் சொல்றாங்க, யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி கவர்மெண்ட்ன்றாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, ஓகச் தமிழ் உரையாடலில் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறேன். சார் வணக்கம். மகாராஷ்டிராவினுடைய சட்டப்பேரவை தேர்தல் 20ஆம் தேதி இன்று மாலையோடு பிரச்சாரம் வந்து ஓய்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம், வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல். இன்னும் சொல்லப்போனால் 2 மகா கூட்டணிகள் அமைத்து 2 பேருமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு சரிசமமான பலமுடையவர்கள் என்று ஒரு பார்க்கப்படுது. சில கருத்து கணிப்புகளும் கூட வந்திருக்குது. ஸோ உங்களுடைய பொறுத்தவரை இந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது வந்து எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதுக்கப்புறம் அந்த கூட்டணியுடைய பிரச்சனைகள் மகாராஷ்டிரா தேர்தல்கள் தேசிய அரசியலுக்கு, குறிப்பாக மோடியின் அரசியலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. மகாராஷ்டிராவில் மொத்தம் 48 மக்களவைத் தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 80, அடுத்த 2வது பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா எண்ணிக்கை அளவில். நிர்வாக ரீதியில், அரசியல் ரீதியாக, வர்த்தக ரீதியாக பார்த்திங்கன்னா இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஸ்டேட், இந்தியாவோட பணக்கார மாநிலம்னா மகாராஷ்டிரா தான். மும்பை இந்தியாவின் தலைநகரம், இந்தியாஸ் கமர்ஷியல் கேபிட்டல் வாங்க. ஆகவே இந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றே தீர வேண்டியது என்பது அவங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது. அதுவும் மோடி 3.0 தனி மெஜாரிட்டி இல்லாத கட்டத்தில் அவங்களுக்கு 240 சீட்டு தான் இருக்குது. 272 வேணும், 32 சீட் கூட வேணும். அதனால் அது அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவமான ஒரு தேவையான ஒன்று. அங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, 2019 கடந்த தேர்தலில் மொத்தம் 288 சீட்டில் பிஜேபிக்கு 105, சிவசேனாக்கு 56, காங்கிரஸுக்கு 44, என்சிபிக்கு 54. சிவசேனாவும் பிஜேபியும் சேர்ந்தாலே 161 சீட் அவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். ஆனால் முதல்ல ஒரு 3 நாள் மட்டும் ஃபட்னாவிஸ் இருந்துட்டு அவருக்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்ட காரணத்தால் அவர் ராஜினாமா பண்ண பிறகு உத்தவ் தாக்கரேயோட 56, காங்கிரஸோட 44, என்சிபியோட 54 சேர்ந்து மக்கள் தீர்ப்புக்கு மாறா. ஏன்னா சிவசேனாவுக்கு மக்கள் போட்டது காங்கிரஸை பிடிக்கலன்னு போட்டாங்க. அந்த காங்கிரஸோடய போய் உத்தவ் தாக்கரே சேர்ந்தார். 3 வருஷம் ஆண்டாங்க. 2022 ஜூனில் அந்த சிவசேனாவை மோடி 2ஆக உடைச்சார். 56ல் 41 பேர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் போய், இன்ட்ரெஸ்டிங்லி 41 பேர் இருக்க சிவசேனாலேருந்து ஒரு முதலமைச்சர் வந்தார். 105 சீட் இருக்க பிஜேபியிலேருந்து வரல. இது பிஜேபியோட எத்தகைய பெருந்தன்மைனா, அருணாச்சல பிரதேசில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ இருக்கும்போது 41 எம்எல்ஏக்கள் இருந்த ஒரு கட்சியை விலைக்கு வாங்கி பிஜேபி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண பிஜேபி மக்கள் அவங்களுக்கு தான் மேண்டேட் கொடுத்துருக்காங்க 105 சீட்டு. ஆனால் வந்து சிவசேனா உட்கார வச்சுட்டு பின்னால் டெபுட்டி சிஎம்மாக முதலமைச்சராக 14-19 இருந்த, இன்ஃபேக்ட் இந்த கவர்மெண்ட்லேயும் முதல்ல ஒரு 3 நாள் இருந்த ஃபட்னாவிஸை டெப்டி சிஎம்மாக ஆக்கினார் மோடி. ஏன்னா சிஎம்மாக உட்காந்துட்டாருன்னா குஜராத்தில் தான் சிஎம்மாக இருந்தால் என்ன வசதி வாய்ப்புகள் இருந்ததோ தேசிய அரசியலில் தான் வளருவதற்கு அது எப்படி வழிவகுத்தது என்பதை நன்கு அறிந்த மோடி மகாராஷ்டிரா மாதிரி ரிச்சஸ்ட் ஸ்டேட்டில் மோடிக்கு காம்படிட்டராக கருதப்படுகிற 3-4 பேர்களில் ஒருவர் பிஜேபியில். மனோகர் பாரிக்கர் இறந்துட்டார். உயிரோடு இருக்கிறது வந்து சிவராஜ் சிங் சௌஹான், யோகி ஆதித்யநாத், 3வது ஃபட்னாவிஸ். இதில் ஃபட்னாவிஸ் ரொம்ப பொட்டன்ஷியல் கேண்டிடேட். பிகாஸ் மகாராஷ்டிராவோட சிஎம் ப்ளஸ் இஸ் அ பிராமின். ஆர்எஸ்எஸ் லாபி வந்து ஒரு பிராமினை மறுபடியும் இந்தியாவின் பிரதமராக துடித்து கொண்டிருக்கிறது என்பது விவரம் அறிந்தவர்களின் கருத்து. ஸோ இந்த 2 வருஷம் இவங்க கவர்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவசேனா, உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா, அஜித் பவாரோட என்சிபி, 2 கட்சியுமே 2 கோஷ்டிகள். பிஜேபியில் வந்து உண்மையான பிரிஞ்சு போனவங்கள தான் உண்மையான சிவசேனா, உண்மையான என்சிபின்னு சுப்ரீம் கோர்ட் வினோதமான தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஸோ இந்த 2 அணிக்குமே
மகாராஷ்டிரா விகாஸ் ஆகாதின்றது வந்து உத்தவ் தாக்கரே சிவசேனா, காங்கிரஸ் என்சிபி. மகாயுக்தின்றது பிஜேபி, ஷிண்டே, அஜித் பவார் என்சிபி. 2 பேருக்குமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ரொம்ப வித்தியாசமானது. எப்படின்னா முதல் 3 வருஷம் ஆண்டவன் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கான், கடைசி 2 வருஷம் ஆள்றவன் ஆளுங்கட்சியாக இருக்கான். ஸோ 2 பேருக்குமே அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஓட்டெல்லாம் சுக்கலாக உடையுது. எவன் எந்த பக்கம் போவான்னு யாருக்கும் தெரியல, யார் ஓட்டு யாருக்கு போக போகுதுன்னு தெரியல. தேர்தல் விற்பனர்கள் என்று சொல்லக்கூடிய செஃபாலஜிஸ்ட் எல்லாருக்குமே இது ஒரு நைட்மேர் சுச்சுவேஷனாக இருந்துகிட்டு இருக்கு. இல்லை ஆக்சுவலாக சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் பிஜேபி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ரெண்டு சிவசேனா, 2 தேசியவாத காங்கிரஸ், இந்த பிளவு இருக்குல்ல, இந்த பிளவு வந்து ஓரளவு நீங்கள் சொன்னீங்க ஒரு வினோதமாக இருக்குது அப்படின்னு, ஓரளவுக்கு கணிக்க முடியுதா? இப்போ நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை வச்சு கணிக்க முடியுதா? மக்கள் தீர்ப்பு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குமான்னு நான் யோசிக்கிறேன். அதாவது சிவசேனா ப்ளஸ் என்சிபி விவகாரம். இல்லை, இது கணிப்பது ரொம்ப கடினம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே, இயர் ஆஃப்டர் இயர். ஸோ 5 வருஷம் பொறுத்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி முதல்ல இருந்த 3 பேர் மேலே இருக்குமா, கடைசி இந்த 2 பேர் மேலே இருக்குமானா அங்கே பதில் கடினமாகுது. சரி, கடைசி இருக்க 2 பேர் மேலே இருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா, அடுத்த சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 வருஷத்தில் ஏக்நாத் ஷிண்டே கவர்மெண்ட்டு உண்மையிலேயே வந்து சில நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கு வந்து லடுக்கி பெஹன் ஸ்கீம்னு அவங்க கொண்டு வந்தது வந்து 1500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. ஜெயிச்சு வந்து 2100 ரூபான்றாங்க. மகாராஷ்டிரா பூரா சுற்றுப்பயணம் செய்த நம்பகத்தன்மை உள்ள செய்தியாளர்கள் சொல்கிறது என்னென்னா, பெண்கள் ஓட்டு ஏக்நாத் ஷிண்டே அதாவது கவர்மெண்ட்டுக்கு, ஆளுங்கட்சிக்கு இருப்புன்றாங்க. பெண்கள் ஓட்டு இருக்குன்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் மிக கடுமையாக அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது. அது ஆளும் தரப்புக்கு எதிராக போகலாம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் இந்த எலெக்ஷன் கணிக்க முடியாத எலெக்ஷன்னா, ஜாதி, உள்ளூர் பிரச்சனைகள் இவையெல்லாம் வந்து பெரிய அளவில் கோல் வச்சு, அதாவது வந்து எந்த ஒரு அனலிஸ்டாலையுமே இந்த எலெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது. அதாவது இந்தியாவிலே ரொம்ப வித்தியாசமான மகாராஷ்டிரான்றாங்க. அதாவது மகாராஷ்டிரா ரிச்சஸ்ட் ஸ்டேட்னு ஒரு பக்கம் சொல்கிறோம் இல்லையா, இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவோட சில மாவட்டங்கள் வந்து இந்த பீமாரு ஸ்டேட்னு சொல்லக்கூடிய, பீமாரு ஸ்டேட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் வந்து, அதாவது நோயுற்ற மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. எதுனா பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இப்போ அது மாறிட்டு இருக்கு, பீமாரு ஸ்டேட்ஸ்வாங்க. அது மகாராஷ்டிராவோட சில மாநிலங்கள் பீமாரு ஸ்டேட்ஸோட மோசமாக இருக்கும். அதை நல்லா கவனிக்கணும். மகாராஷ்டிரா இஸ் ரிச்சஸ்ட் ஸ்டேட், இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார மாநிலங்களில் ஒன்று. சில மாவட்டங்களும் பாம்பேலாம் வந்து, மும்பை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களாக இடமா இருக்குது. பணம் சும்மா சாதாரணமாக விளையாடுது. இன்றைக்கி ஒரு ஆள் இன்றைக்கி நீங்கள் வேலை தேடி அங்கே போனான்னா, ஒரு நாளைக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் சம்பளத்தில் கூலிக்கு ஏதாவது ஒரு தொழில் கிடச்சிடும், இடம் தான் கிடைக்காது தங்கறதுக்கு. அது ஒரு ப்ராப்ளம் தான். மற்றபடி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பீமாரு ஸ்டேட்ஸோட மோசமாக மாவட்டங்கள் இருக்குது. அப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஜாதி எப்படி விளையாடுதுன்னா, மராத்தா அவங்க பாரம்பரிய மராத்தாசுவாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கோட்டா கேட்குறாங்க. அது கொடுத்த கோட்டா சுப்ரீம் கோர்ட்டில் செல்லுபடி ஆகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ ஓபிசிஸ்க்கும் எஸ்சிஸ்க்கும் ஒரு பக்கமும், மராத்தாஸ் ஒரு பக்கமும் நிற்கிறாங்க. குறிப்பாக ஓபிசிஸ் ஒரு பக்கம், மராத்தாஸ் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. பிஜேபி வந்து ஓபிசிஸ் தான் அவங்களுக்கு கன்சாலிடேட் அவங்களோட ஓட் பேங்க். மராத்தா ஓட் பேங்க் 45% இதில் மொத்த வாக்காளர்கள். ஸோ இந்த இஷ்யூ எப்படி ப்ளே அவுட் பண்ண போகுது? ஏன்னா ஹரியானாவில் வந்து ஜாட்ஸுக்கும் நான் ஜாட்ஸுக்கும் இதே மாதிரி வந்து, இப்போ காங்கிரஸ் ஓட்டு பூரா ஜாட்ஸுக்கு போனப்போ எல்லாரும் காங்கிரஸ் ஜெயிச்சும், ஹரியானாவில் எல்லாரும் காங்கிரஸ் ஜெயிச்சுன்னு சொன்னால் எல்லா ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல்னு சொல்லிச்சு. ரிசல்ட் தலைகீழ போச்சு. ஏன்னா பிஜேபி வந்து அங்கே ரொம்ப கிளவராக ஓபிசிஸை வந்து அப்படி கன்சால்டேட் பண்ணாங்க. இந்த இதுலேயும் அதே தான். அந்த இங்கே அதனால் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஜாட்ஸ் வாசஸ் அதர்ஸ் நடந்த மாதிரி மராத்தாஸ் வாசஸ் அதர்ஸ். ஓபிசிஸ் ஓட் பிஜேபிக்கு போகிறதால இந்த ரிசல்ட்டை வந்து கணிப்பது கடினம். ஏன்னா மராத்தாஸ் வந்து சிவசேனா, சரத்பவார், காங்கிரஸ் எல்லாம் மராத்தாஸ் பக்கம் நிற்கிறாங்க, ஓபிசிஸ் வந்து அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் இது ஓட்டாக எப்படி ப்ளே அவுட் ஆகும்? மராத்தாஸ் ஓட்டு கன்சால்டேட் ஆகுமா, அல்லது மராத்தாஸ் ஓட்டில் ஓரளவு பிளவு வந்து ஓபிசிஸ் ஓட்டு கன்சால்டேட் ஆச்சுன்னா பிஜேபி ஷிண்டே ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். பட் ஸோ இதை கணிப்பது ரொம்ப கடினமாக இருக்குன்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். சில கணிப்புகள் பார்த்திங்கன்னா, உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த
கூட்டணி மகா கூட்டணி வந்து பெரிய அளவுனா வெற்றி பெறும். ஆனால் தொங்கு சட்டசபை போன்ற தொங்கு சட்டசபை வரும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சூழல், அந்த சூழலும் வரலாம். அதாவது இந்த தேர்தலை வந்து கம்ப்ளீட்டாக அதை தான் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்களே வந்து இந்த தேர்தலை வந்து கணிக்க முடியாது அப்படின்றார். ராஜ்தீப் சர்தேசாய் இந்தியா டுடேலாம் அவர் 10 நாள் அங்கே சுற்றுப்பயணம் பண்ணி 30 மாவட்டங்களுக்கு போயிருந்தார். 30 டவுன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் டோட்டலாக. நிறைய ப்ரோக்ராம்ஸ் நல்லா பண்ணி, இன்ஃபேக்ட் இந்தியா டுடேவோட யூடியூப் சேனலில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸுமே இருக்குது. ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க எவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்குது, இஷ்யூஸ் நடந்தது. அவரே என்ன சொல்கிறார், இந்த தேர்தலை மட்டும் யாராலையும் கணிக்க முடியாதுறாரு. ரெண்டாவது, இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடுப்பக்க கட்டுரை 6 ரீஜனாக பிரித்து அவன் சொல்கிறான். ஜாதி, இனம், குடும்ப பாரம்பரியம், வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், மதம் எல்லாமே விளையாட ஆரம்பிச்சிருக்கு. பிஜேபி வந்து யோகி ஆதித்யநாத்தை கொண்டு போய் இறக்கி அவங்களோட டைம் டெஸ்டட் வெப்பன் இருக்கு இல்லையா, காலங்காலமாக அவங்க பயன்படுத்தின அந்த ஆயுதத்தை பயன்படுத்த பார்க்குறாங்க. அதாவது முஸ்லிம்ஸ்க்கு எதிராக இந்துக்களை திருப்புற வேலையை பத்தேங்கே தோ கத்தேங்கே அப்படின்னு ஒரு ஸ்லோகனை முன்வைக்கிறாங்க. அதாவது பத்தேங்கே தோ கத்தேங்கேனா டிவைடட் வி ஃபால், அதாவது பிளவுபட்டால் நாம் விழுந்து விடுவோம். பத்தேங்கே தோ கத்தேங்கே, அதாவது டிவைடட் வி ஃபால். அதை ரொம்ப கன்னிங்காக பண்ணுறாங்க. அதை யாருக்கு சொல்கிறான்னா இந்துக்களுக்கு சொல்கிறான். இந்துக்களே பிளவுபட்டால் நாம் விழுந்து விடுவோம். ஆனால் அந்த இந்துக்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாங்க. பத்தேங்கோத்த கத்தேங்கே, அப்புறம் வந்து ஏக் ஹே சேஃப் ஹேன்றான். ஒற்றுமையாக இருந்தால் அது பாதுகாப்பானது. மோடியே சொல்கிறார் அந்த வார்த்தையை. பத்தேங்கோத்த கத்தேங்கேவை மோடி சொல்கிறார், யோகி ஆதித்யநாத் சொன்னார். ஆனால் ஏக் ஹே சேஃப் ஹே அப்படின்றது மோடியே சொல்கிறார், அமித்ஷா சொல்கிறார். அதாவது ஏக் ஹே சேஃப் ஹேனா ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பு. யாருக்கு? இந்துக்களுக்கு. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லாமல் அந்த மெசேஜை கன்வே பண்ணுறாங்க. ஸோ இது தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தேர்தல் ஆணையம் இவங்க வெளிப்படையாக சொன்னாலே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது. இவங்க மறைமுகமாக பூடகமாக சொல்லும்போது அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஸோ பத்தேங்கோ கத்தேங்க என்னும்போது அது அஜித் பவார் எதிர்க்கிறார். ஆனால் அதுக்கு மரியாதையும் இல்லை. அந்த 20% முஸ்லீம்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிகர், மகாராஷ்டிரா பாப்புலேஷனில் 9.5 crore ஓட்டர்ஸ். எங்க பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனியோட பாப்புலேஷனோட கூட 9.5 கோடி மக்கள், வாக்காளர்கள் 9.5 கோடி. இந்த 9.5 கோடி வாக்காளர்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% முஸ்லிம்ஸ், தட் இஸ் நியர்லி 2 crores. பிஜேபி அவங்க அணியில் பிஜேபியில் யாருக்குமே கொடுக்கல. அஜித் பவார் அவரோட என்சிபியில் மட்டும் அந்த நவாப் மாலிக்னு ஒருத்தர் கொடுத்தாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போனதாக கடுமையாக பிஜேபி எதிர்க்குது. காங்கிரஸ் அண்ட் என்சிபி சரத்பவார் கட்சியிலையுமே முஸ்லிம்ஸ் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ பிஜேபியோட அந்த பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, முஸ்லிம்ஸ் சிறுபான்மையினரை வந்து ஓரங்கட்டுறதுன்ற அந்த பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு முழு சர்க்கிள் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ எல்லா கட்சியிலையுமே அது வந்துடுச்சு. எல்லா கட்சியிலுமே அந்த இது வந்துடுச்சு. முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுக்க மாட்டோம், முஸ்லீம்ஸை ஓரங்கட்டுவோம், முஸ்லீம்ஸை ஒதுக்குவோன்றது வந்து எல்லா கட்சியிலுமே கடந்த சில ஆண்டுகளை தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. இவ்வளோ பேசின திமுக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முஸ்லீம் லீக்குக்கு சீட்டு கொடுத்தாங்களே தவிர வேறு முஸ்லீம் எம்பிஸ் வந்து யாருக்குமே அவங்க சீட்டு கொடுக்கல. காங்கிரஸில் ஒருத்தருக்கு என்னமோ கொடுத்தாங்க. ஸோ இந்த பாலிட்டிக்ஸை வந்து எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி வந்து அமுல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியோட இந்துத்துவா பாலிட்டிக்ஸ் வந்து சிறுபான்மையினரை வந்து ஓரங்கட்டுறதுன்றது வந்து இன்றைக்கி முழு அளவில் வெற்றி பெற்று சொல்லலாம். வெளிப்படையாக செய்கிறத இவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இவர் கட்டாயமாக இவங்களும் பயன்படுது. வாக்கு வங்கி அரசியலுக்காக பயந்துக்கிட்டு செய்கிறாங்க. முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுத்தோன்னா ஓட்டு போய்டும்ன்ட்டு. சரியான வார்த்தை வாக்கு வங்கி அரசியல். அது இப்போ முஸ்லீம்ஸுக்கு வந்து அது எதிர்மறையாக எப்படி இப்போ அவங்க நியாயமான உணர்வு அவங்களுக்கு. அப்போ இத்தனை நாள் நீ காங்கிரஸ் வந்து எங்களுக்கு செஞ்சது, நீ வந்து வாக்கு வங்கியாக தான் எங்களை பயன்படுத்தியிருக்க. இன்றைக்கி நேர்மையாக இருந்தேன்னா எனக்கு நீ சீட்டு கொடுக்கணும்ல. இன்றைக்கி நீ வந்து அவன் வந்து கம்ப்ளீட்டாக அது எப்படிங்க, அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியாவை வந்து 3வது தடவை ஆட்சி பண்ணுற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 38% இருந்தவங்க 36%. 36%ன்றது பெரிய விஷயம். 3வது முறை மோடி ஜெயிச்சு உட்காந்தப்ப ஒரு எம்பி கூட இல்லைன்றது அது எந்த விதத்தில் நியாயம்? அது அதாவது எல்லா சமூகத்தினருக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும்ல, அதான சமூக நீதி நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து 20% பாப்புலேஷன் இருக்க ஒரு இனத்துக்கு, ஒரு மதத்துக்கு ஒரு எம்பி கூட அவனுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து முக்தார் அப்பாஸ் நக்வி மாதிரி, ஷானவாஸ் மாதிரிலாம், ஷானவாஸ் கான்னு ஒரு எம்பி, இவங்க 2 பேரும் வந்து வாஜ்பாய் காலத்துலேருந்து மந்திரியாக இருந்தாங்க. இஃப்தார் விருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அது முக்தார் அப்பாஸ் நக்விலாம் அவங்களோட முஸ்லீம் ஃபேஸ்.
மோடி 2.0ல் அவங்களுக்கு 2022 அவங்கள பதவி விட்டு அமைட்டார். ஒரு முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் கூட மந்திரி சபையிலையும் இல்லை, எம்பியும் இல்லைன்னா அது என்ன கட்சி அது? அது எப்படி இந்த போக்கு எல்லா கட்சிகள்லையும் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப 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 கம்மி. எல்லா கட்சிகளும் பிஜேபி நில்லு, மற்றவங்க கட்சிகள் எல்லாம் வந்து சுத்தமாக வந்து இல்லைன்னு சொல்லாட்டும் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு டோக்கனிசம்னு இல்லை, அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. யார் ஜெயிப்பா அப்படின்றதுல வந்து பெரிய குழப்பம் நிலவுது. நீங்கள் சொல்கிற வாய்ப்புக்கு தான் சிலர் சொல்கிறாங்க, அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதாவது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வரப்போகுது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் தொங்கு சட்டமன்றம் வந்துன்னா உண்மையான பாலிடிக்ஸ் அப்போ தான் மாறும். அப்போ எவன்கிட்ட போவான்னு சொல்ல முடியாது. பிஜேபி கிட்ட பணமும் அதிகாரமும் இருக்கிறதால பிஜேபி இருக்க கூட்டணிக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த மகா விகாஸ் ஆகாதியிலேருந்து 22 எப்படி உடஞ்சாங்களோ அது மாதிரி தேர்தலுக்கு பிறகு ஒரு அலையன்ஸ் வரும். ஸோ இந்த இதில் முக்கியமாக கேட்க வேண்டியது சார், இந்த தேர்தலை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரங்கள் யார் வந்து நல்ல, அதாவது என்ன சொல், நீங்கள் என்னென்ன காரணிகள்லாம் சொன்னீங்க, என்னென்ன விஷயங்கள் வச்சுன்னு எந்த கூட்டணி வந்து பெரிய அளவில் ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த பிரச்சாரம் இருந்துச்சு மக்கள் இருக்கக்கூடிய? யார் ஜெயிப்பா தோப்பா நீங்கள் கேட்கல, யாருக்கு வரவேற்பு இருந்ததுன்ற கேள்வியை கூட நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா அது வாக்கா யாருக்கு மாறும் மாறாதுன்ற ஆங்கிள்லேருந்து நீங்கள் கேட்கல, யாருக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருந்ததுன்னு கேட்குறீங்க. அதுக்கு எனக்கு பதில் இல்லை, என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. டு பி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு அது தெரியல எப்படின்னு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் நினைக்கிறேன் இது நம்ம பார்த்த எலெக்ஷன்ஸில் பாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு வித்தியாசமான எலெக்ஷனை நான் பார்த்ததே எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல். முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தப்போ 258 சீட்டு மொத்தம், 105 பிஜேபி, 56 சிவசேனா. அவங்க 2 பேரும் சேர்ந்தா 161. அவங்க தான் கூட்டணியில் இருந்தாங்க, அவன் தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். யார் சிஎம்? உத்தவ் தாக்கரே வந்து தன்னை சிஎம் ஆக்கினதை பிஜேபி ஏற்றுக்காத காரணத்தால் அவசரமாக என்சிபியை உடச்சி அஜித் பவாரை இழுத்து இவர் வந்து ஃபட்னாவிஸை ராத்திரி விடியகாத்தால் 5 மணிக்கு சிஎம் ஆகுறாரு கவர்னர். ஆனால் இவங்க 3 பேரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதால் வரும்பொழுது அவங்க இது எப்படி நீங்கள் வந்து ஃப்ளோரில் தானே முடிவு பண்ண முடியும், எப்படி நீங்கள் இது பண்ணலாம்? ஏன்னா 3 பேருமே இந்த பக்கம் இவங்க சேர்ந்தா வந்து இவங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. அதனால் வந்து தெளிவாக முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே ஃபட்னாவிஸ் ரிசைன் பண்ணிட்டு போகிறார். ஃபட்னாவிஸ் ரிசைன் பண்ணிட்டு போன ஸோ முதல் கோணருமே வந்து மெஜாரிட்டி இல்லாமல் நீ உட்கார்ற. சரி, ரெண்டாவதாக ஒன்று வருது. அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் இவனை விட அயோக்கியன். முதல்ல சொன்னவனோட ரெண்டாவது பெரிய திருடன். எப்படின்னா சிவசேனா வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஓட்டு கேட்டுட்டு காங்கிரஸை பிடிக்காதவன் தான் சிவசேனாவுக்கு ஓட்டு போடுறான். ஜெயிச்சோடனே நீயும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நீயும் சரத்பவார் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை 3 வருஷம் ரன் பண்ணுறா. இது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. உண்மையிலேயே இது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா பிஜேபி தான் அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு, 3 வருஷம் பொறுத்து அதை உடச்சு அவன் தூக்கின்னு போகிறான். அதுலேயும் வந்து 41 பேர் இருக்கவன் சிஎம் கிடையாது, 105 அவன் தான் சிஎம். 105 பேர் இருக்கவனுக்கு சிஎம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது உள்குத்து. ஃபட்னாவிஸ் தானே சேலஞ்சு பண்ணுவாருன்னு. இது 3வது பிரச்சனை. 4வது பிரச்சனை, இப்போ எலெக்ஷனுக்கு போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி முதல் 3 வருஷம் நீ கொள்ளை அடித்தா கடைசி 2 வருஷம் அவன் கொள்ளை அடிச்சுதான். 2 பேருமே வந்து மக்கள் விரோதிகள் தான். 2 திருடனில் எந்த திருடனை தேர்ந்தெடுக்கிறது? இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் இந்தியாவிலே நடந்திருக்காது. ஏன்னா முதல்ல மக்கள் தீர்ப்புக்கு எதிராக தான் இந்த 5 வருஷமும் அங்கே கவர்மெண்ட் இருந்திருக்கு. மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டது பிஜேபி, என்சிபிக்கு, சிவசேனாக்கு. அவன் தான் ஆண்டு இருக்கணும். சரி, உனக்கு பிஜேபியை பிடிக்கல, பிஜேபி வரக்கூடாதுன்னா அது நீ தேர்தலில் தோக்கடிச்சிட்டு வரணும். 105 பேர் அவனுக்கு போட்டிருக்கான், 56 பேர் அவனுக்கு போட்டிருக்கான். அதுவும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, சித்தாந்த ரீதியாக சிவசேனா பிஜேபியோட க்ளோஸ், காங்கிரஸுக்கு நேர் எதிரி. அதான் நான் அடுத்த கேள்வியாக வந்தேன். நீங்கள் சித்தாந்த ரீதியாக உள்ளவர்கள் 2 பக்கமுமே ஒரு பிரிஞ்சு கிடக்குறாங்க. அப்ப எவனுக்கும் விவசாய கிடையாது. அதுதான் சிவசேனாவோட 2 பிரிவும் சித்தாந்த ரீதியா சிவசேனாவுடைய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய, ஆனா பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்போ 2 பக்கமுமே ஒரு மதவாதத்தை சொல்லக்கூடிய ஒரு 2 அணியிலுமே அது இருக்குன்னு தானே. ஆமா, 2 பேருக்குமே எதை பத்தி பேசவும் தகுதி கிடையாது. மதவாதம் இப்ப நீங்க அஜித் பவார் இப்போ பேச முடியாதுல்ல, பேசின அந்த விஷயங்கள் அஜித் பவார் பேச முடியாது. சிவசேனாவோட சேர்ந்ததால காங்கிரஸ் பேச முடியாது. ஸோ 2 பேருக்குமே விவசாய கிடையாது. அதுதான் சொல்கிறேன், இந்தியாவிலே இப்படி ஒரு கேவலமான மாநிலம், இப்படி ஒரு கவர்மெண்ட்டு, கேவலமான கவர்மெண்ட்டு ஃபுல் 5 இயர்ஸ் இருந்ததே கிடையாது. இதில் 5 வருஷத்தை ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறது? அவங்க காலில் போட்டுறதை கட்டி தான் மக்கள் அவங்களை அடிச்சுக்கணும். தப்பாக நினைக்க வேணாம், அதிகப்படியான வார்த்தையாக நான் சொன்னதெல்லாம் நீங்கள் லைன் அப் பண்ணுங்கள். முதல் கோணல் முற்றும் கோணல். மெஜாரிட்டியே இல்லாமல் விடிய காத்தால் 5 மணிக்கு பதவி ஏற்றுக்கிறாரு ஃபட்னாவிஸ்.
சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு வெளில ராஜினாமா 3 நாளில். அடுத்து வரவன் யார்றானா எதிரும் புதிருமா நின்னவன். சிவசேனா பிடிக்கலன்னு காங்கிரஸ் ஓட்டு போட்ட எம்எல்ஏவும் காங்கிரஸ் பிடிக்கலன்னு சிவசேனா ஓட்டு போட்ட எம்எல்ஏவும் ஒன்றா நின்று மந்திரி சபையில் இருக்கான். இது 2வது. 3வது, அந்த சிவசேனாவை உடைச்சி அதில் இருக்கவனை தூக்கிட்டு வந்து அவனை மாதிரி 2.5 மடங்கு ஓட்டு 105, இவன் 41. 41 பேர் இருக்கவன் சிஎம்மா, 105 பேர் இருக்கவன் டெப்டி சிஎம்மா. அது 3வது கோணல். 4வது கோணல், இன்றைக்கி முதல் 3 வருஷம் ஆண்டவன் அவனும் போய் நிற்கிறான், கடைசி 2 வருஷம் ஆண்டவனும் மக்கள்கிட்ட போய் நிற்கிறான். 2 பேர் மேலேயும் ஆன்டி இன்கம்பன்ஸ். யாருக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்க? எவனுக்காக? நாளைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னு சூழல் வந்ததுன்னா ஒருவேளை நீங்கள் சொல்கிற அந்த வாய்ப்பு, அதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, நானும் நம்புகிறேன். இதே மாதிரி தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காம தொங்கு சட்டமன்றம் வருது அப்படின்னும் பொழுது பிஜேபி ஷிண்டேக்கு கொஞ்சம் கூட 10 சீட் இருக்குது, அல்லது 10 குறைவாக இருக்குதுன்னு கூட வச்சுக்கோமே. டெல்லியில் பவர் அவங்ககிட்ட இருக்குது, அதானி இருக்கார், அம்பானி இருக்கார் அவங்ககிட்ட, குறிப்பாக அதானி இருக்கார். இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சிவசேனா, என்சிபிலேருந்து ஒரு செக்ஷன் அங்கே ஓடும். அவனும் இவனை ஏற்றுப்பான். ஜனங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அதான் சொல்கிறாங்க, யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி கவர்மெண்ட்டுன்றாங்க. நீ யாருக்கு வேணால் ஓட்டு போட்டுக்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பிஜேபி அதெல்லாம் பெரிய விஷயம் ஜோக்காகவே சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒருத்தன் பேட்டியில் சொல்கிறான், ஏதோ ஒரு டிவியில் பார்த்தேன். அவன் சேஸ்ட் மராத்தியில் சொல்கிறான். அவன் அந்த கீழே சப்டைல் போட்டான், எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. அவன் சொல்கிறான், அவன் ரொம்ப கேஷுவலாக, அதை திருவாளர் பொதுஜனம் இல்லை, நம்மலாம் இவ்வளோ விழாவாரியாக தொண்டை தண்ணி கிழிய கத்துடலாம், அதெல்லாம் இல்லை. ரொம்ப சாதாரணமாக அந்த எளிய மனிதர்கள் ஆழமான உண்மைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அவன் சொல்கிறான், ஒரு ஆள் முண்டாசு கட்டின்னு இருக்கான், அவன் ரொம்ப கேஷுவலாக அந்த மீசைஸ்லாம் வச்சு இந்த ரொம்ப அந்த பரம்பரை அந்த ட்ரெடிஷ்னல் மராத்தி அந்த இது விவசாயி போல் பஞ்சகச்செல்லாம் கட்டினா அவன் சொல்கிறான் வந்து, யாருக்கு ஓட்டு போட்டாலும் போடுங்க, யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி கவர்மெண்ட்டு தான் வரப்போகுதுன்னு. எவ்வளோ தெளிவாக மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் சார் நிறைவாகும், நீங்கள் லேசாக தொட்டு போனீங்க இந்த சாதிவாரியில், சாதி பிரச்சனை ஒரு ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த விஷயங்கள் முந்தைய தேர்தல்களில் சில பாதிப்பு ஏற்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் நேஷனல் லெவலில் உள்ள தேர்தல், மக்களவை தேர்தலில் இது குறித்து பல உரையாடல்கள், இன்னும் ராகுல் காந்தி போகிற இடங்களெல்லாம் இந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ இது மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அது பெரிய லெவல் ரோல் பண்ணக்கான வாய்ப்பு இருக்குது. ராகுல் காந்தியோட தேர்தல் அந்த காஸ்ட் சென்சஸ் இருக்கு இல்லையா, சாதிவாரி கணக்கெடுப்பு மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பெரிய அளவில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்காதுங்கிறாங்க. அங்கே வந்து காஸ்ட் ஆங்கிளில் வரக்கூடிய போலரைசேஷன் பல இஷ்யூஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து சொன்னீங்க பிஜேபி ஓபிசி அவங்களோட அவங்க பக்கம் இருக்கிறாங்கிற ஒரு அது நல்ல பாயிண்ட் அது. அதில் பட் காஸ்ட் சென்சஸை தாண்டி அவங்க பிஜேபியை நம்புகிறாங்க. இந்த காஸ்ட் சென்சஸ்ன்றது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தலை. எல்லா ஸ்டேட்லையும் ஒரே மாதிரி, எல்லா ஸ்டேட்டில் ஒரே மாதிரி இதை ஏற்படுத்தாது. நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. ஓபிசிஸ் அவங்க பக்கம் இருக்காங்க. யாருக்கு பக்கம் இருக்காங்க? பிஜேபி பக்கம் இருக்காங்க. டிமாண்ட் வைக்கிறது ராகுல் காந்தி அந்த ஓபிசிக்கு தான் அவர் வைக்கிறாரு. ஆனால் ஓட்டுன்னு வரும்போது அவங்க இந்த ஒரு இஷ்யூக்காக வந்து அப்படியே ராகுல் பக்கம் காங்கிரஸ் பக்கம் வர தயாராக. இன்னொரு பக்கம் மராத்தா ரிசர்வேஷனை பிஜேபி எதிர்க்குது, வெளிப்படையாக இல்லாட்டியும் அதை எதிர்க்குது. லிப் சர்வீஸ் தான் அவங்களுக்கு மராத்தா ரிசர்வேஷன் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ஓபிசிஸ்க்கு பக்கம் தான் நிற்கிறாங்க. மராத்தா ரிசர்வேஷனை ஓபிசிஸ் எதிர்க்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மராத்தா ரிசர்வேஷனை ஓபிசிஸ் எதிர்க்கும் போது காஸ்ட் சென்சஸ்ன்னு ராகுல் சொல்கிறது வந்து அங்கே எடுப்படாது. அங்கே வந்து மராத்தாஸ்க்கு வேணுமா வேணாமான்றதா ஓபிசியோட பாலிசி. அவன் கவனம் போகிற அதில் இருக்குமே ஒழிய காஸ்ட் சென்சஸில் இருக்காது அவனுக்கு. அதனால் வந்து ராகுல் காந்தியோட அந்த காஸ்ட் சென்சஸ்ன்ற அந்த கார்டு மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஓபிசிஸ் கிட்ட அவங்க பேசிக்கலி பிஜேபி ஓட் பேங்க் அவங்க கிட்ட எடுப்படாது. இன்னும் சொல்லப்போனால் மராத்தாஸ் ரிசர்வேஷனை காங்கிரஸ் ஆதரிக்கிறது, காஸ்ட் சென்சஸை ராகுல் காந்தி ஆதரித்தாலும் ஓபிசிஸ் கிட்ட எடுபடாது. இது அங்கே இருக்கக்கூடிய இப்போதைய சூழல். ஐ திங்க் ரொம்ப சேஃபாக சொல்கிறதுன்னா யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் அங்கே வரலாம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வரும்போது அதே அகெயின் 2019 மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஆயிராமில் பிஜேபி கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, பலம் இருக்குது. அவங்க கண்டிப்பாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் இன்னும் கூடுதலான சொல்கிறது, இந்த லட்கி பெஹன் ஸ்கீம் வந்து பெண்கள் மத்தியில் பெரிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு, ஷிண்டே கவர்மெண்ட், ஏக்நாத் ஷிண்டே பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் சாதகமாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றது தான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. எப்படி பார்த்தாலும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தேர்தல் ஒரு கணிக்க முடியாத தேர்தல். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும், இந்த தேர்தலில் ஒருவேளை பிஜேபி வெற்றி பெற்று அங்கே ஆட்சி அமைத்து விட்டால்
ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டிலையோ இல்லை ஸ்லிம் மெஜாரிட்டிலையோ உட்காந்துட்டாங்க அல்லது ஆளை பிடிச்சி உட்காந்துட்டாங்கனால அந்த ஆட்சியை தக்க வச்சுட்டாங்கன்னா டெல்லியில் மோடியோட கை ஓங்கிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருவேளை மகாராஷ்டிராவை அவங்க எதிர்கட்சிகள்கிட்ட எப்படி போகுது ரிசல்ட்னு வச்சுக்கோங்க, ஷிண்டே பிஜேபி தோத்துடுறாங்க, மகா விகாஸ் ஆகாதி ஜெயிச்சு உக்காந்துடுறாங்க அப்படின்னா டெல்லியில் மோடியோட அதிகாரம் கேள்விக்குறியாகும், கண்டிப்பாக கேள்விக்குறியாகும். ஏன்னா இந்தியாவோட கமர்ஷியல் கேபிட்டலிஸ்ட் பியூரோ இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் வந்து மொள்ளமாக எதிர திரும்ப ஆரம்பிப்போம். இது வந்து மோடி 1.0 2.0 மாதிரி கிடையாது, இது 3.0. இதில் வந்து இவங்களுக்கு 32 சீட் வந்து துண்டு விழுது. இவங்க வந்து ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டை தான் ரன் பண்ணுறாங்க, தனியாக இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அதனால் முதல் 2 டேர்மில் இருந்த மாதிரியான அந்த ஒரு அட்வான்டேஜ், சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ், பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் ரெண்டுமே உங்களுக்கு 3.0 இல்லை. அது எப்போ வரும்னா ஒருவேளை மகாராஷ்டிரா இப்போ ஹரியானாவில் ஜெயிச்சோன்னா ஓரளவுக்கு மோடிக்கு அது வந்திருக்கு, மகாராஷ்டிராவில் ஜெயிச்சாங்கன்னா இன்னும் அக்ரெசிவாக அதை போவாங்க. 23ஆம் தேதி தெரிஞ்சிடும், 23 தெரிஞ்சிடும். குழப்பமான தீர்ப்பா இல்லை ஏதுன்றது மத்தியானம் இழுபறினா மத்தியானத்துக்கு மேலே தான் தெரியும். நன்றி சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.